பொதுவாக என்னை வந்து எல்லாருமே அறிஞ்சாக்கள் தெரிஞ்சாக்கள் நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் உறவினர்கள் அனைவருமே வந்து என்னிட கேட்குற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது பதில் சொல்லத்தான் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னதை சொல்கிறேன்னு சொல்லி போடுவேன். அப்போ இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் வந்து உண்மைக்குமே நான் அப்படி செய்கிறேன்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த காணொலியில் தொடர்ச்சி அமையிற நாடு இன்றைக்கு வந்து நான் இதை சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சந்தோஷமான செய்தியை தான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்னடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் எங்கள்ட வாழை மரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழைக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருந்தேன். அது வந்து நல்ல வடிவாக பழுத்து சூப்பராக வந்துட்டுது. அப்போ நான் அந்த ஒரு அளவு மஞ்சள் பிடி பார்க்கடாக்க ரைட் இன்றைக்கு பழுக்க போது பழுத்துட்டுன்னுட்டு வெட்டுவோம் பண்ணிட்டு சரி மரத்துலேயே வச்சு பழுத்து பார்க்க நல்ல வடிவாக இருக்குமென்னு சொல்லி போட்டு நான் பழுத்த அப்புறம் வெட்டும் மண்டு விட அது போய் காகம் கொத்தி போடுது. அவள் பார்த்தீங்கன்னா சரி இனியும் விட காகம் எல்லாத்தையுமே கொத்தி போடுமென்னு சொல்லி போட்டு ஒரு பழத்தை தான் காகம் கொத்தி இருந்தது. அப்போ அதை வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன். அப்போ அதைத்தான் வந்து உங்களோட இன்றைக்கு அதை நான் காட்ட போகிறேன் அப்படி இருந்தேன்னு சொல்லி. ஒரு சின்ன வாழை மரம் தான், நல்ல பெரிய மொத்த வாழை மரம் மட்டும் இல்லை, ஓரளவு சின்ன வாழை மரம். சும்மா தான் வச்சு நான் நிழலுக்காண்டி தான் வாழை மரத்தை நான் வச்சு நான் முன்னுக்கு எங்களை முத்தம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ வெயில் தானே. அப்போ நான் வேலை செய்ய வீடு கட்டிட வேலை நடக்கக்குள்ள சும்மா நிழலாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டு வாழை மரத்தை தான் முதலாக வச்சது. அப்போ அது வந்து தென்னால் ஒரு முயற்சி எடுத்து ஒரு குழியை போட்டு ஒரு 6 சீப்பு வாழைப்பழம் வந்து அதில் இருந்தது. நான் 5 தான் எண்ணி பார்க்க கிடந்தது. நான் இடைக்கிளை கொண்டு வந்திருக்கிறத நான் கவனிக்கல போல். அப்புறம் வெட்டைக்கு 6 சீப்பு வந்தது. அப்போ அதைத்தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்படி என்னுடைய வாழைக்குள்ளே இருந்தது நான் இப்படி வெட்டினான்னு சொல்லி. அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல்டு ஆப்ஷனை கொடுத்து வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளலாம் உங்களை தொடர்ச்சியாக வரும். அப்போ நீங்கள் வாழைக்குள்ளையை வந்து பார்த்துட்டு வாங்க. பாருங்க என்னுடைய வாழைக்குள்ளை ஒன்று காங்கொத்தி போட்டது ஒரு சின்ன குலை தான், நல்ல சூப்பராக நல்ல பெருசாக வந்துட்டு. அப்படியே நாங்கள் இப்போ வெட்டி எடுப்போம். பாருங்க 6 சீப்பு வாழைப்பழம் கிடந்தது. இந்த குள்ள வந்து நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். சரி அப்படி எங்கள்ட வாழைக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது ஒரு சின்ன வாழைக்குள்ளே தான். அப்போ அதை வந்து நாங்கள் பகிர்ந்தெடுத்து நாங்கள் இன்னும் 2 குலை இருக்குது. அது வந்து நல்ல பெரிய குழிகள். அது பழுத்த அப்புறம் அதை வந்து நான் கடைக்குத்தான் கொடுக்க போனோம். இதை வந்து நாங்கள் அக்காக்கள் அம்மா எல்லாரும் பகிர்ந்தெடுத்து நாங்கள் மற்றது பொக்குண்டு அந்த அனைவருக்கான மகனுக்குமே வந்து ஒன்று கொடுக்கணும் வேண்டாம். ஆள் சின்ன குளியாரிக்கைக்கே இங்கே வந்துட்டு போய் வாப்பளம் போகணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் வந்து சொன்னேன் பழுத்தா பிறகு நான் உனக்கு தெல்லாமன்னு சொல்லி. அப்போ வெட்டி வச்சு கிடக்குது. பழுத்தா பிறகு நான் அவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கள் ஆட்டோ வந்து நாங்கள் ரான்சர் போட்டிருந்தாங்களா. அப்போ அது வந்து நான் என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் எடுத்துக்கொண்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவற்ற பேரில் ஆனால் சிந்துன்ற பேர் தான் இருந்தது, சிந்தியன் திரைராசாண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இவ வந்து தேடி பார்த்துட்டு எல்லாம் எழுதி இருக்கு பாருங்க. மேற்படி விலாசம் எனது விநியோக பகுதியில் இல்லை. அவர் கொடுக்குற இடத்துக்கு இப்படி ஒரு ஆள்கிட்ட பேரே இல்லையாமன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். எழுதி போட்டு இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இங்கே கொண்டு வந்துருக்கிறார். கொண்டு வந்துட்டு உடம்பெல்லாம் விசாரிச்சார். எங்கிட்ட விட்டு வந்து விசாரிக்கல ஆள் போயிட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்துருக்கிறார். திருப்பியும் வந்து விசாரித்து ஆளை பிடிக்கலையா. பிறகு 19ஆம் தேதி வந்து 20ஆம் தேதி இல்லாமல் வந்து ரைட் எனக்கு அங்கே ஆன்சர் போட்டோன்னே உங்களோட ஆட்டோ புத்தகம் வந்து ரெடி ஆகிட்டுது. இன்னும் ஒரு 3 நாளில் உங்களோட கையில் வருமன்ற மாதிரிக்கு மெசேஜ் வந்திருந்தது. அப்போ நான் பார்த்துட்டு யோசிச்சேன்னா 3 நாளில் வருமென்று சொல்லி. அப்போ அந்த 3 நாள் சனி ஞாயிறு டேக்க வந்தனாலே நான் ஒரு புதன் அளவில் எதிர்பார்த்தேன். நான் புதன் வருமென்னு சொல்லி பார்த்தா அது வார பிளானே இல்லை. அவள் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன செய்வேன். நான் நினச்சது இப்போ விசாரித்து பார்த்துட்டு ஜிஎஸ்சிட்ட போயிட்டு கேப்பினம் வாங்குவோம். அப்படின்டாங்கன்ற அட்ரஸ் தெரியும் தானே, பேருமே வந்து தெரியும் தானே, காட்டெல்லாம் நாங்கள் மாற்றிட்டு இருந்தானே. அப்போ ஜிஎஸ் காட்டி விட வராங்கன்னு நினச்சது. அது வந்து அப்படி எதுவுமே வந்து நடக்கல. அப்போ சரி நான் இது இனி விளையிலாதல்லோ என்னோட போட்டு மெசேஜ் வந்துட்டு உங்களோட புத்தகம் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி. அப்போ நான் பருத்துறை போஸ்ட் ஆஃபீஸில் போய் காவேசனும் உங்களுக்கு மந்திய போஸ்ட் ஆஃபீஸ் தானாமன்னு சொல்லி. அப்போ அங்கே போங்கன்னு சொல்ல போக அவர் ஆட்டோ நம்பர் எல்லாம் கேட்டு அது அப்புறம் புத்தகத்துக்கு ரெஜிஸ்டர் புஸ்தகம் வந்தது. சைன் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இதை வேண்டிக் கொண்டு அப்போ நாங்கள் விரித்து பார்ப்போம். எல்லாம் வந்து சரியாக வந்துட்டுண்டா தான் ஒரு நிம்மதி. இது விரையிலன்னு எத்தனையோ நாளாக நாங்கள் 2 பேரும் கதைச்சி கொண்டு இருந்தது. ஏன் விரையிலன்னு சொல்லி அது எப்பயோ வந்துட்டு தான் நாங்கள் போயிட்டு சொல்ல வேணுமா. இப்போ இப்படி அட்ரஸில் புதுசாக ஒரு ஆள் வந்துருக்கண்டா போய் வீட்டை சொல்லி விடணும். முண்டா தானே தங்களை தெரியுமான்னு சொல்லி சொன்னேன். இதுங்களை ஒரு ஃபைலும் கொண்டு வச்சு எங்களோட புத்தகமே வந்து தந்திருக்கணும். இதை வந்து நாங்கள் இனி கவனமாக வச்சுட்டு போகணும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஷன் பொருட்கண்டு வந்து வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டேன். இது வந்து எங்கள்ட ரொக்கி தாட்ட இடத்துல நான் வந்து வச்சுருக்குது. அது வந்து நல்லா வளருமென்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் போன முறை மதில் பக்கமாக வச்சதானே வெக்கைக்கு பழுதாக போச்சுதோ இன்னும் தெரியலை. இந்த முறை நடுவாக தான் வச்சு கிடக்கு மரங்களுக்கு நடுவில். அதை விட கீழே ரொக்கி தாட்டு தானே விட கொஞ்சம் பசலையாகவும் இருக்கும். அப்போ நல்லபடியாக வருமென்று சொல்லி நினைக்கிறேன்னு பார்ப்போம். இந்த வாழைக்குட்டி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கல்லொண்டு இருந்தது. இடத்துல ஒரு கல்லொண்டு அப்படி இருந்தது. அது கிடைக்கால தான் இப்படி எலும்பி வளர்ந்து வந்தது. ஒரு சொட்டு வந்து கிடக்கவே அப்போ வந்து சொல்லிச்சுது இது வந்து வளராது போல இருக்கு, இதை வந்து மம்பட்டியால் அடித்து விடு, அது வளராதுன்னு சொல்லி. எனக்கு வந்து மனசு கேட்கல. அப்போ நான் வந்து இந்த கல்லை எடுத்து போட்டு இதை விட்டு நான் பாருங்க நல்ல ஒரு வாழை மரம் வரைஞ்சி பெருசு மொத்தமான ஒரு வாழை மரமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. அப்படியே நான் இப்போ வெளியில் தான் சமைக்கிறேன். நான் அப்போ அடுப்பு வந்து நல்ல வடிவாக எரிஞ்சிட்டு புட்டை வச்சு கொண்டு வந்தேன். இப்போ நாங்கள் கனவேப்பிரட்டை செய்வோம். சரி, நான் இப்போ வந்து ஒரு முட்டை ஒன்று ஊற்றி எடுக்க போகிறேன். அப்போ முட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சும்மா தான் ஊற்ற போகிறேன். சட்டி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வந்து காயட்டுக்கும். சரி, சட்டி நல்ல வடிவாக காஞ்சிட்டுது. இப்போ நான் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் காணும், ஒரு சொட்டு எண்ணெய் விட்டோம்டா காணும். அப்படியே இப்போ எண்ணெய் நல்ல வடிவாக கொதிச்சுட்டு நான் வந்து முட்டையை அடித்து ஊற்ற போகிறேன். இப்போ நாங்கள் இந்த முட்டைக்கு மேலே ஒரு சொட்டு உப்பு போட்டு விடுவோம், தூள் உப்பும் போட்டு விடுவோம். அவிச்சிட்டு சாப்பிடலாம், ஆனால் பொரிச்சிட்டு சாப்பிட இந்த உப்பு காணாத மாதிரியே இருக்கும். இப்போ இதை வந்து நாங்கள் திருப்பி போட்டு விடுவோம். ஓகே, திருப்பிடாமல் இன்றைக்கு முட்டை திருப்பி பட மாட்டோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இப்படி வறுத்தெடுப்போம் முட்டையை. கோழி ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தருமே எனக்கு நீ சாப்பிடன்னு சொல்லி தான் வறுக்கிறது. சிலது அவிக்கிறேன், சிலது இப்படி வறுத்தெடுக்கிறேன். நேற்று நல்ல வடிவாக வந்து இந்த டைப்பில் வச்சு போட்டு சரி பார்த்திங்கன்னா இது நல்ல வடிவாக வறுவிட்டு இதை வந்து நாங்கள் ஒரு கோப்பைக்கு மாற்றி எடுப்போம். நான் வந்து கணவாய் ஒரு 2 சின்ன கணவாய் தான் வேண்டான். அதை வந்து வெட்டி வேண்டி கொண்டு வந்தேன். அப்போ அதை கழுவி போட்டு எடுத்து வச்சுக்கேன். அப்படியே கொஞ்சம் சின்ன வெங்காயம், உள்ளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். அப்படியே உப்பு, தூள், பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் வந்து நான் போட போகிறேன். இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழப்புளியும் விட போகிறேன். அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் எண்ணெய் கொதிச்சுட்டு பார்ப்போம். சரி, எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து முதலாவதாக பச்சை மிளகாய்த்தான் போட போகிறேன். சரி, அப்படியே நாங்கள் உள்ளியும் சின்ன வெங்காயத்தையும் போடுவோம். எல்லாம் போட்டுட்டு போடுறது பார்த்திங்கன்னா எல்லாம் அடுப்பு சட்டியே தெரியவளுக்கிட்டு அப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் பாருங்க. இப்போ இந்த கணையை வந்து கணவேல உள்ள தண்ணி விட்டு நல்ல வடிவாக அவியட்டுக்கு அவிஞ்சோன்னு நாங்கள் முக்கியத்தை போடுவோம். வீட்டில் போட வேண்டிய சேர்வைகளை
பாருங்க கனவை நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இன்றைக்கி கணவாய்க்குள்ள உருளைக்கிழங்கு ஒன்றுமே போடையில், வெறும் கணவாய் தான் காய்ச்சுறேன். அப்படியே தூளும் போடுவோம் நாங்கள், தேவையான அளவு தூள். சரி காணும். அப்படியே நாங்கள் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவோம். கணவாய் கறி என்றாலே ஒரு வாசம் தான். ஏன் அது அப்படி என்று தெரியுது இல்லையா? பார்த்தீங்களோ எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பால் விட போடணும். எனக்கு குழம்பா வேணும்னுட்டு கொஞ்சம் பால் விடணும். இவ்வளோ எடுத்து வச்சுனேன். இதுக்கு அடிக்க பாருங்க புளி போட்டுருக்குறேன். ஜிங்காக்கு 3 மணி நேரம் தான் இதை நல்லா குழம்பாக்குறது. அவனுக்கு ஊற்றி குழச்சி சாப்பிடணும் முடியும். சரி, அப்படியே நான் புளியையும் புளிஞ்சு விடுவோம் இதுக்குள்ள. சரி பார்த்தீங்களா, இது வந்து நல்ல புளி. அப்போ இதை வந்து நான் கையாலேயே வடித்து விடலாம். அதுக்குள்ள ஒரு கழிவுகளுமே இல்லை. ரைட், இனி வந்து இதை ஒரு கொதி வர நாங்கள் ரக்குவோம். சமைக்கிறது எவ்வளோ சுகமுண்டு சமைக்கத்தான் தெரியுது. நான் முதல் நினைக்கிறது சமைக்கிறது வந்து சரியான கஷ்டம் மாதிரி. சமைச்சு பார்க்க உண்மைக்கு சமைக்கிறது வந்து ஒரு சுகமான அளவு. அடுப்பு நல்லா எரிக்க வேண்டாம். இப்படி எரிஞ்சு நல்லா வடிவாக கொதிக்கட்டதும் ஜுங்கா பாருங்க அப்படியே என் வாயே பார்த்து கொண்டு விடப்பான். நான் எதுவும் பாய்க்க போடுறேன்னு சொல்லி நான் சொன்னோன்னா கண்ணை முடிக்கொண்டு கிடக்குது. அங்கால வாழைக்காக கட்டி விடுறது கொஞ்சம் குளிர்மையாக இருக்குமென்னு சொல்லி முன்னுக்கெல்லாம் பக்கியாக இருக்குமெண்டு அதுக்கு கொண்ட கட்டையோட ஆள் பேச நிற்கும். ஓகே, சூப்பரான கணவாய் கறி பிரட்டல் கறியாக வந்துட்டு ரெடி ஆகிட்டுது. நாங்கள் புட்டோடு சாப்பிட போகிறோம். சரி, ஓகே. அப்படியே எங்கள்கிட்ட காணொலி பார்த்துட்டு வந்துட்டு உண்மைக்குமே வந்து எனக்கு வந்து சரியான விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னு சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட வீட்டே வந்து வாழைக்குலை போட்டு அதில் வந்து ஒரு குலையில் உள்ள பழத்தை எடுத்து நாங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோ அதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் கடையில் வேண்டி சாப்பிட்றதுக்குமே எங்கள்கிட்ட வீட்டு பழத்தை நாங்கள் சாப்பிட்றதுக்குமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல சூப்பராக இருக்கும். அப்போ நீங்களுமே வந்து இப்படி வாழையெல்லாம் நல்ல சுகமான ஒரு இதுதான். வச்சுட்டு தண்ணி ஊற்றினமேன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி எல்லாம் தண்ட பாட்டிலேயே குலை போட்டு பழமெல்லாம் தரும். அப்படியே நாங்கள் பின்னிறதுக்கு புட்டும் கணவாய் கறியும் செய்கிறோம். அதையுமே வந்து நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க குழப்படியே. பார்த்தீங்களா, கட்டி போட்டு கிடக்க முடியாது. அவங்க இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் சரியான வைக்கையாக இருக்குது, உள்ளுக்கு இருக்கிறாது. அப்போ இவ்விடம் வந்து ஒரு குளிர்மையான ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைகள் இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு வாழைக்குள்ளே வந்து இருக்குது. அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஜாமரம் நிற்குது. அங்காளக்குள்ள சரியாக மாமரம் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ ஆளுக்கு வந்து அடிக்கிறேன் இல்லையான்னு சொல்லி இருந்துட்டு கொடுப்பேன். ஆள் தனியாக தானே என்னோட இருக்குன்னுட்டு சும்மா கொஞ்சம் செல்லெண்ணெல்லாம் கூடி போட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சரியான விதத்தில் வைக்க எல்லோரும் உணரக்கூடியதாக இருந்துருக்கு. அவ்வளோ வைக்கையாக இருந்தது. இவங்கவே இன்றைக்கு தானே குளிக்க வாக்குறதுக்கு இவங்க வா குளிப்பமாட்டா வர மாட்டான்னு தூக்கி கொண்டு போய் தான் குளிக்க வாக்க வேணும். அப்போ இன்றைக்கு தானா வந்து நான் குளிச்சு கொண்டு கேட்க வந்து அழுகுறாரு, எனக்கு குளிச்சு வாத்து விடட்டான்னு சொல்லி. அப்போ என்ன ஆச்சுங்க, குளிக்க போகிறீங்க கொஞ்சம் வான்னு சொல்லி மழை வந்துட்டு குளிக்கிறதுக்கு. சரி, 2 ஆளுக்கும் குளிச்சு வாத்து விட்டது. அப்போ நல்ல வடிவாக குளிச்சார். இன்றைக்கு வடிவாளி ஊற்ற மாதிரி எண்ணல் போட்டுது ஆள். சரி சொல்லிட்டு பேசாமல் இருங்க.
இப்போ அப்படி சரியான விதத்தில் வைக்க இருக்கா. இப்போ எல்லாருமே வந்து நல்ல பழங்களை வேண்டி ஜூஸோட அடித்து குடியுங்கோ, அடிக்கடி குளியுங்கோ, குளிர்மையாக இருங்கோ, எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அப்போ இன்றைய பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து உண்மைக்குமே வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது கிடைக்க வேண்டிய ஒரு கதை தான். இப்போ ஒரு அன்பு பற்றி தான் நான் இந்த கதை சொல்ல போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா இவங்க சரியான சரி எடுக்கட்டும் நான் தடி எடுத்துக்கொண்டு சரி. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு இவ்வளோ அப்படியே காணொலியை கொண்டு நகர்த்தியாச்சு. என்னடா கதையை காணலைன்னு சொல்லி கதையை விரும்பி கேட்குற ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பியல். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அன்பு பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கு அன்பு இல்லாதார்கள் எவ்வளோ விதத்தில் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படி நிறைய பிரச்சனைகள். இப்போ அன்புண்டு ஒரு ஆளால் கொடுக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் உண்மைக்குமே வந்து அவையை விட சந்தோஷமான மனுஷர் இந்த உலகத்திலே வந்து இருக்க முடியாது. அப்போ நாங்கள் வந்து பொதுவாக எல்லாத்துலேயுமே அன்பு. இப்போ நான் வந்து ஜூங்கால வச்சுருக்கிற அன்பு மாதிரி எல்லாரும் எல்லா விதத்துலேயும் எல்லா பொருள் சின்ன சின்ன பிராணிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்பாக வந்து இருக்கலாம். மரங்களை வளர்க்குறதுல அப்படி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஆகலாம் வந்து இருந்தோம்னு சொல்லி சொன்னால் சந்தோஷம் வந்து ஒரு சொட்டு கூட விட்டு நகராமங்களுக்காகவே அப்படியே இருக்கும். அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா கதை என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பாடசாலை ஒரு வகுப்பறையில் 4 பிள்ளைகளை டீச்சர் கூப்பிட்டு சொல்கிறா, பிள்ளைகளே நீங்கள் வெளியில் போயிட்டு உங்களுக்கு அன்பு எதால் கிடைக்கக்கூடியதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, இது வச்சுருந்தா எனக்கு அன்பு இதன் மூலம் கிடைக்குமென்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து எங்களை எடுத்துக்கொண்டு வாங்கோ, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முதலாவது போன பிள்ளை ஒன்றுமே கொண்டு வரையிலையாம். அது அப்படியே போயிட்டு வந்து பேசாமல் இருந்துட்டுது. அப்போ 2வது பிள்ளை பார்த்திங்கன்னா 2வது உள்ள போயிட்டு வந்து இது ஒரு வண்ணத்து பூச்சி வந்து பிடிச்சி கொண்டு வந்து டீச்சர் எனக்கு இந்த வண்ணத்து பூச்சியில் தான் வந்து அன்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிச்சான். 3வது சிறுமி போட்டு வந்து ஒரு பூவை வந்து ஆஞ்சு கொண்டு வந்துச்சு தான். பூ ஆஞ்சு கொண்டு வந்து டீச்சர் எனக்கு இந்த பூவை பார்க்க எனக்கு ஒரு அன்பு வருது அப்படின்னு சொல்லிச்சுதான். அப்போ 4வது சிறுமி போயிட்டு வந்து என்ன சொல்லிச்சேன்டா ஒரு குருவி குஞ்சை பிடிச்சி கொண்டு வருது. குருவி குஞ்சை பிடிச்சி வந்துட்டு டீச்சர் எனக்கு இந்த குருவி குஞ்சை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிச்சுதான். அப்போ டீச்சர் நான் அந்த 1வது போன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாவாம், இந்த 4 பேர் போன பாதையால் தான் நீயும் போனனே, அப்போ உனக்கு இதில் எல்லாம் அன்பு கிடைக்கலன்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்குறான். அப்போ அந்த பிள்ளை டீச்சரை சொல்லுறான், டீச்சர் நான் போய்க்க இந்த வழியில் இந்த வண்ணத்து பூச்சிகள் நான் அது வந்து அந்த மரத்தில் சந்தோஷமாக இருந்தது, அதை பார்க்க அந்த சந்தோஷத்தை எனக்கு பறிக்கக்கூடாதுன்ற எனக்கு அதில் ஒரு அன்பு வந்தது. அப்போ அது சுதந்திரமாக அந்த மரத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே நான் அங்கால போய்க்க இந்த பூவையுமே வந்து பார்த்து நான் பூ வந்து மரத்தில் இருக்கும்போது அது நல்ல ஒரு அழகாக இருக்குது, அதை பார்க்க எனக்கு ஒரு அன்பாக இருக்குது, அதை பறிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரையில். அப்போ நான் வந்து அது மரத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லி போட்டு நான் இங்கால வந்துட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா அங்கால போக குருவி குஞ்சு வந்து அந்த தாய்ப்பறவையோடு இருக்குது. அப்போ அந்த தாய்ப்பறவைகிட்ட இருந்து அந்த குருவி குஞ்சை எனக்கு பிரிக்கிறதுக்கு மனசு வரையில். அப்போ நான் வந்து வந்துட்டேன். அந்த குருவி குஞ்சை என் அம்மாவோட இருக்கிறத பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷம், அந்த அன்பு அதில் ஒரு அன்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த கதையை கேட்டுட்டு அந்த ஆசிரியர் அந்த சிறுமிக்கு கைதட்டி பாராட்டு தெரிவிக்கிறார். இந்த உலகத்திலே இந்த 4 பேருக்கு நீ தான் உண்மையான அன்பு வச்சுருக்க ஒரு மாணவியாக வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சேன். ஏனென்றால் அவை எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காயப்படுத்தித்தான் அவை வந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து அந்த வண்ணத்து பூச்சி வந்து அந்த மரத்தில் அந்த பூக்களில் இருந்து விளையாடி கொண்டிருக்க அதை வந்து பிடிக்க அதுவுமே வந்து பாதிக்குது. அங்கால பூவும் அப்படித்தான் மரத்துலேருந்து பிடுங்கக்குள்ளே அதுவுமே வந்து பூ படத்து வைக்கிறதுக்கு தான் சாமிக்கு வைக்கிறதுக்கு தேவைக்குத்தான் பூக்குது. இருந்தாலுமே வந்து அதை பார்க்குற பார்வைகளில் தான் வந்து அன்பு தாங்கியிருக்கு. அப்போ எல்லா விஷயத்துலையுமே வந்து அன்பு இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து நல்ல அன்பானவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி அப்படியே பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து உண்மைக்குமே வந்து நானும் ஒரு அன்புக்கு ஏங்கி கொண்டு வந்த ஒரு ஆள் தான். எனக்கு வந்து 2024ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 30ஆம் தேதி எனக்கான அன்பு வந்து கிடைச்சிது. அப்போ பொதுவாக இப்போ என்ன சொல்கிறது, அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் இருந்தாலும் எங்களுக்கேன்னு சொல்லி ஒரு அன்பு வந்து எங்கள்ட வாழ்க்கை துணையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏனெண்டா இப்போ அம்மா அப்பாண்டு இதுக்குள்ள பிள்ளையால் 3 பேர் இருந்தால் 3 பேருக்கும் தான் அன்பு கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு தனியாக அப்படின்ற அன்பு வந்து வாழ்க்கை துணையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி எனக்கு வந்து அப்படி 8ஆம் மாதம் 2024 30ஆம் தேதி வந்து எனக்கான அன்பு வந்து கிடைச்சிது. உண்மைக்குமே வந்து
அது வந்து அப்படியே திருமணத்தில் முடிஞ்சு 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் 11ஆம் தேதி அது வந்து எனக்கு உண்மைக்குமே முழுமையாகவே சொந்தமாக வந்துட்டுது. அதுக்கு பிறகு சில பிரிவுகள் திருப்பி சேர்ந்து அப்படி இப்படி நிறைய நடந்திருக்குது. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிட்டுது. திருப்பியுமே வந்துட்டு திருப்பியும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக போயிட்டு உண்மைக்குமே வந்து எங்களுடைய அன்பு வந்து இன்றைக்கும் மாறாது. இருள்ள வரைக்கும் நான் அவரில் வச்சதோ அவர் என்னில் வச்சதோ இன்றைக்குமே மாறாது. அப்படி உண்மைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அன்பு கிடைச்சுன்னு சொல்லி சொன்னால் அவர்களை போல் நல்ல ஒரு மனிதர் சந்தோஷமான மனுஷர் வந்து இருக்கலாதுன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ உண்மைக்குமே வந்து நான் இப்போ 2024ஆம் ஆண்டு அந்த 8ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னுக்கு வரைக்கும் என்னை வந்து இப்போ எல்லாருமே வந்து பொதுவாக அந்த என்ன சொல்கிற உடம்பு இவளை யார் கல்யாணம் கட்டுறது, இவளை யார் பார்க்குறது, இவள் இப்படி அப்படியான்னு ஏகப்பட்ட கதைகள். உண்மைக்கு வந்து இந்த முகம் கொடுக்கிற அளவுக்கு இப்போ வெளியில் வளர்க்கிட்டாலும் சரி அப்படியோ சரி உடம்புண்டு இப்போ அன்பு வந்து இப்போ வடிவை பார்த்தோ இல்லாட்டி பணக்காரர் அப்படி இப்படி அதுகளை பார்த்தோ அன்பு வந்து வராது. உண்மைக்கு அன்பு வந்து அது கடவுள் கொடுக்குற கிஃப்டாக தான் நான் நினைப்பேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா இன்னே உண்மைக்கு வந்து எனக்கு ஒரு திருமணம் பேசி வந்தது 40 வயசு. எனக்கு வந்து அப்போக்கு 26 வயசு இல்லை 27 வயசு. 40 வயசுக்கார வெளிநாட்டுக்காரராமண்டு பேசி இப்படி வயசு சொல்லாமல் வரையினம். அப்படி அந்த 40 வயசுக்காராளுக்கு என்ன பதுடம்னு சொல்லி பிடிக்கலையா ரெண்டா காலத்தை பாருங்க ஒன்றுங்க போகுதுன்னு சொல்லி அப்படி உலகத்தில் அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி எனக்கு கிடைச்ச ஒரு அன்பு அது வந்து என்றைக்குமே நிலைத்து நிற்க வேண்டுமென்றதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வது. பொதுவாக என்னை வந்து எல்லாருமே அறிஞ்சாக்கள் தெரிஞ்சாக்கள் நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் உறவினர்கள் அனைவருமே வந்து என்னிட்ட கேட்குற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது பதில் சொல்லத்தான் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னதை சொல்கிறேன்னு சொல்லி போடுவேன். அப்போ இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் வந்து உண்மைக்குமே நான் அப்படி செய்கிறேன்றதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த காணொலியில் தொடர்ச்சி அமையிற நாடு இன்றைக்கு வந்து நான் இதை சொல்ல போகிறேன். என்ன அப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டு வைக்கிறது. இந்த பொட்டு எல்லாருக்கும் வந்து தெரியும் பார்க்குறாங்களுக்கு என்னடா இப்படி பெரிய பொட்டாக வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீர்கள். உண்மைக்குமே வந்து எனக்கு வந்து இப்போ இது வந்து எனக்கு ஒரு அடையாளம். இப்போ தாலியை போட்டாலும் சரி பொட்டை போட்டாலும் சரி இந்த காலில் போட்ட மட்டி பார்த்திங்கன்னா நான் போட்ட நாள்லேருந்து ஒரு நாள் கூட ஒட்டி ஒரு நாள் போட்டு கொஞ்ச நாள் கலட்டினது என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இப்படி ஹார்ட் ஷேப் மாதிரி தான் மெட்டீரியல் அதில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் திரும்பி இருந்தது மற்ற மாதிரி போட்டு கிடந்தது. அப்போ அதை மட்டும்தான் ஒட்டி ஒரு நாள் கலட்டி திருப்பி மாற்றி போட்டது. அதுக்கு பிறகு இப்போ நான் திருமணம் செய்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு 1 வருஷம் 1 மாதம் ஆயிட்டுது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த காலில் இந்த நீச்சிடாங்க புண்ணுகள் எல்லாம் வரும் சிலவில் இருந்தாலுமே வந்து நான் என்னுடைய மட்டி வந்து கலட்டுறேன். அப்படி எனக்கு ஒரு அது கலட்டக்கூடாது அப்படி என்று தோணும். அப்படி அதால் தான் நான் இப்படி பெரிய பொட்டு வைக்கிறேன். இது வந்து அவ்வளோ பெருசுன்னு இல்லை, எனக்கான ஒரு அடையாளம் மாதிரி. இப்போ எனக்கு ஒரு கிடைச்ச அன்பை வந்து நான் வெளிக்காட்டும் விதமாக வந்து இப்போ நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நாடுத்தன் வந்து நான் இப்படி எல்லா விஷயத்தையுமே செய்கிறது. இப்போ ஒரு நிகழ்வுக்கு போய் தாலி போடுறதுன்றது வந்து அது என்னுடைய அடையாளம். அதை நான் போட்டுக்கொண்டு தான் போகணும். அது பிறகு நான் என்னட்ட இருக்குது நான் காட்டணுன்றதுக்காண்டி அப்படி போட்டு கொண்டு வரணுன்ட்டு யாரும் நினைக்கணுமோ அப்படி எனக்கு தெரியலை. நான் அப்படியே ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அது கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரிக்கு இருந்தாலும் வந்து உண்மைக்கும் நான் எனக்கு பெருமைக்கோ இல்லை உண்டுக்குமோ வந்து போடுறதில்ல. அது வந்து என்னுடைய ஒரு அடையாளம். ஏன்னா என்னோட சமூகத்தில் வந்து ஒரு தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு வந்து என்னுடைய மட்டி என்னுடைய தாலி என்னுடைய பொட்டு தான் காரணம். அதை வந்து நான் இன்றைக்குமே வந்து ஒரு மதிப்பாக ஒரு மரியாதையாக தான் வைப்பேன். எனக்கு அது ஒரு அடையாளம் மாதிரி. நான் நல்லா இருக்கிறதுக்கு வந்து அதுதான் காரணம் உண்மைக்குமே வந்து. அப்போ அது வந்து நான் இப்போ எனக்கு போட வேணும் அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து நான் அதை போட்டுக்கொண்டு தான் போக வேணும். அப்போ அதுதான் வந்து காரணம். வேணும் இது நிறைய பேர் என்னிட்ட நேரடியாகவே கேட்ட கேள்விகள் தான். அதுக்கு வந்து நான் இந்த காணொலியோடாக வந்து ஒரு 11 தந்திருக்கிறேன். யாருமே வந்து இவள் வச்சிருக்கன்றதுக்காண்டி போடுறாளோ இல்லாட்டி பெருந்தன்மைக்காண்டி போடுறாளோ அப்படின்ற உண்மைக்குமே இல்லை. இதுதான் காரணம். நான் வந்து என்னுடைய அன்பு சிந்துல வச்ச ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் வந்து நான் இதை வந்து செய்கிறது. மற்றபடி எந்த ஒரு மெட்டாக்களை கஷ்டப்படுத்தணுமோ அப்படி ஒரு நோக்கமே இல்லை. இந்த பொட்டெல்லாம் வந்து எத்தனையோ பேர் சொன்னது என்னோட விசரோடு இந்த வயசுல இவ்வளோ பெரிய பொட்டை வச்சு கொண்டு தெரியுதாண்டு இருந்தாலுமே வந்து அது வந்து என்னுடைய அடையாளம். அதை வந்து நான்
என்றைக்குமே மாற்ற மாட்டேன்னு என்னென்னு சொல்லிச்சேன்னா அது எனக்கும் பிடிச்சிருக்குது சிந்துக்கும் பிடிச்சிருக்குது. அதை வந்து நான் குட்டி போட்டா வச்சுட்டு இங்கே பெருசாக இங்கே சாந்து போட்டாலான்னு எழுப்பிடும் சில பேர் ஒரு சிலர். இதில் வந்து குட்டியா எனக்கு தெரிஞ்சாக்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அறிஞ்சாக்கள் எல்லாருமே அப்படித்தான். நான் பெரிய போட்டா தான் வைப்பேன். இதில் குங்குமத்தால் தான் இழுக்கிறது. அது எல்லாமே வந்து என்னுடைய அடையாளங்கள் அதுகள் எல்லாத்தையும் வந்து என்னால் மாற்ற முடியாது. அதுதான் உண்மைக்குமான காரணம். அப்போ யாருமே வந்து என்ன சொல்கிற பெருந்தன்மைக்காண்டு செய்யுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்கோ. அப்படி இல்லை என்றதை நான் வந்து இந்த காணொலிகளாக சொல்ல இது வந்து நான் எத்தனையோ நாளாக இதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. இருந்தாலுமே வந்து எனக்கான சந்தர்ப்பங்கள் அமையாத காரணத்தினால் வந்து சொல்லலை. இன்றைக்கு இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்து அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன கேள்வி கேட்ட அனைவருமே வந்து அறிஞ்சு கொள்ளுங்க என்றுதான் சொல்ல முடியும் என்னால். அது பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிட்டம் போலக்கு. சரி, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணா பாருங்கள், எங்களை வந்து சப்போர்ட்டை தாங்க. எல்லாரும் எல்லா இடத்துலையும் வந்து அன்பு வைங்க. ஒரு மரமாக இருந்தாலும் அதை வந்து நல்ல வடிவாக பாதுகாத்து வளர்க்கணும். அதில் ஒரு அன்பை காட்டணும்ண்டா அது வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து பயனளிக்கும். அப்போ நான் வந்து காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் நான் மிதுசா. நன்றி உறவுகளே.